நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கோயம்பேட்டில் உள்ள ரோஹிணி தியேட்டருக்கு வந்திருக்கோம். ரோஹிணி தியேட்டரில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த கூலி படத்தோட ஆடியன்ஸு ரிவ்யூ தான் வந்திருக்கோம். வாங்க போவோம். ப்ரோ படம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு. நான் வந்து இது வந்து இந்த நேத்து ரிவ்யூ அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இது வாஸ் டெக்னிக்கலி வெரி 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 ஸ்ட்ராங் மூவி. ரஜினியை ரொம்ப பர்ஃபெக்டா பார்த்து அந்த ஃப்ரேம் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் வாஸ் வெரி வெரி நைஸ். ஸ்டோரி வந்து இட்ஸ் வாஸ் நார்மல் ஸ்டோரி, பட் டெக்னிக்கல் அண்ட் மியூசிக்கல் வாஸ் வெரி 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 ஸ்ட்ராங். பிகாஸ் நான் வந்து இப்போ நாகார்ஜுன் தான் பயங்கரமா இருக்க போது அப்படின்லாம் யோசிச்சுட்டு வந்தேன். அந்த மாதிரி இல்லாம சோபின் சபீர் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு லெவல்ல பீக்ல கொண்டு கொடுத்து கொளுத்திட்டானுங்க. ரஜினிக்கு ஈக்குவலா போட்டு ரஜினியே ஒரு பக்கம் யோசிக்காரு, யாரா நீ எங்கிருந்தா வந்து செத்தாலும் திருப்பி திருப்பி வரையில அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட். அதுவும் இரிட்டேட்டிங் கேரக்டர்ஸ் வச்சு அந்த மாதிரி இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. பட் ஆனா அந்த அளவுக்கு அவங்களுக்கு எஃபர்ட் கொடுத்துருக்காரு. கேமரா ஒர்க்கு பிச்சிட்டாங்க. கொளுத்திட்டான் ப்ரோ. அதுவும் ரஜினிக்கு இட் வாஸ் எக்ஸ்ட்ரானரி. நீங்க எனக்கு அப்படியே சட்டையெல்லாம் கீழ்ச்சிடலாம் நான் போயிட்டு அந்த அளவுக்கு அவ்வளவு ஒரு அதுல ஒரு வெறி இருந்துச்சு. அது அந்த அளவுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா சிகரெட்லாம் அதெல்லாம் அது ஒரு ஒன்ஸ் அப்பான பீரியடை வந்து திருப்பி 50 years ஆஃப் ரஜினிசம் அதை திருப்பி ரீக்ரியேட் பண்ணி டிஏஜிங் பண்ணிருக்கான் ப்ரோ. அது வந்து இந்த டைம்ல ரஜினி இந்த ஏஜ்ல கூட நடிக்கிறது பெருசு. நீ நல்லா இல்ல இல்லன்னா அப்படிலாம் சொல்லவே முடியாது. படம் எங்கேயும் லாக்ல போர்ல அடிக்கல. நம்ம அது பாட்டு போயிட்டே தான் இருக்கு. நம்மளும் அது கூட டிராவல் பண்ணி தான் இருக்கோம். இட் வாஸ் எக்ஸ்ட்ரானரி. ஐ ரெக்கமெண்டட் திஸ் மூவி வெரி ஸ்ட்ராங். பிகாஸ் யாருக்கெல்லாம் இப்போ போட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் டெக்னிக்கலி இதெல்லாம் மியூசிக் எல்லாம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பத்தி அதெல்லாம் இதுல நிறைய இருக்கு, நிறைய பண்ணிருக்காங்க. ஆங்கிள் அவருக்கு எப்படி கொடுத்தா நல்லா இருக்கும்னு அவ்வளவு பார்த்து பண்ணிருக்கான் தலைவன். அதனால நீ லோகேஷ் படம் நல்லா இல்ல அப்படி சொல்லுவேன். தட் இஸ் டிஃபரெண்ட் ஜானர், திஸ் இஸ் டிஃபரெண்ட் ஜானர். நீ இப்படி பாரு நீ கமல் கூட இல்ல மத்தவங்க கூட கம்பாரிசனே கிடையாது. அவருக்கு பண்ண வேண்டியது பண்ணிட்டாரு, இவருக்கு பண்ண வேண்டியது பர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப். மூவி வாஸ் வெரி வெரி நைஸ், எக்ஸ்ட்ரானரி. கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து இப்போ 1000 crore போவோம் அதுக்கு மேல போவோன்றத நான் சொல்ல அது கூட நான் விரும்பல. ஏன்னா படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணதான் வந்திருக்கான். சோ டெஃபினெட்லி they will enjoy it lot and it goes some up to the mark like 500 crores மேல போட்டு நிறைய பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. 1000 crore போட்டு சான்சஸ் இருக்கு ப்ரோ. சரி, நம்ம பாகுபலி எந்த அளவுக்கு கொண்டாடுறோம் அதே மாதிரி இப்ப வேற எதுவும் பேன் இண்டியா மூவி வந்து இப்போ வந்து ஷாருக்கான் வந்துச்சு, அந்த மூவி கூட அதெல்லாம் கொண்டாடுறோம் நம்ம. சோ அந்த மாதிரி இதையும் நம்ம கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணதை தாண்டி நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவோம். நான் இப்போ செலிப்ரேட் பண்ணதான் இருக்கேன், திருப்பி செலிப்ரேட் பண்ணதான் போறேன். அமீர் கானுக்கு ஒரு சின்ன ரோல் அவருக்கான கொடுத்த அந்த ரோலை கரெக்டா பண்ணிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருக்கான மியூசிக் கூட யூனிக்கா போட்டிருக்காரு. யூனிக்கா இருக்கு. நீங்க வந்து இதை வந்து காப்பி காட் பண்ணிட்டா வேற எந்த எடுத்து போட்டா அப்படிலாம் கிடையாது. அவருக்கானதான் அவனுக்கு கொடுத்துட்டாரு. அதையும் வந்து மேட்ச் பண்ணாரு பாருங்க, தாறு மாதிரி அந்த பிளாஷ்பேக்ல வச்சு மேட்ச் பண்ணாங்க. ஹேட்ஸ் ஆஃப் தல லோகேஷ் கொளுத்திட்டாரு தல, நல்லா பண்ணிருக்காரு தல. அவருக்கு ஒரு ப்ராமினன்ட் ரோல் தான், ரொம்ப ஓரளவுக்கு தான் பண்ணிருக்காரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த நாகார்ஜுனா தான் பயங்கர டேஞ்சர் அப்படின்னு இல்ல, அதோட என்டேஞ்சரா ஒருத்தர் சோபின் சபின் ஒருத்தர் இருக்கா, சுபாஷ் கொளுத்திட்டா. நல்லா இருந்துச்சு ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. படம் சூப்பரா இருக்குப்பா. படம் என்டர்டைன்மெண்டான மூவி தான், மாசான மூவி தான். தலைவர் வேற மாதிரி நடிச்சிருக்காரு. லோகேஷ் என்ன பண்ணிருக்காரு இதுல? லோகேஷ் என்ன சிறப்பா பண்ணிருக்காரு. 1000 கோடி பட்ஜெட், 1000 கோடி அடிச்சு. தலைவர் இன்னைக்குமே நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அனிருத்தோட மியூசிக் எப்படி இருக்கு? அனிருத் பயங்கரமா போட்டிருக்காப்ல. அதுவும் ஃபர்ஸ்ட் என்ட்ரி சாங்கே பயங்கரமா இருக்கு. சத்யராஜ் சார் அவங்களா என்ன பண்ணிருக்காங்க இதுல நடிச்ச இணைஞ்சவங்களெல்லாம்? அது நீங்க படம் பார்த்தா தான் தெரியும். நீங்க படம் போறீங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. என்ன சார்? நல்லாவே நடிச்சிருந்தாரு. நாகார்ஜுனாவும் நல்லா நடிச்சிருந்தாரு, உபேந்திராவும் நல்லா நடிச்சிருந்தாரு. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. ரஜினி ரசிகர் தான், என்றும் தலைவர். படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதாவது சொல்றாங்க இது லோகேஷ் படம் மாதிரியே இல்ல, அவர் எடுத்தாரான்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. கம்ப்ளீட்டாவே லோகேஷ் படம் மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலா. இது வரைக்கும் பண்ணதுல இப்ப லோகேஷ் என்ன பண்ணிருக்காரு இதுல? பட் ஆனா லோகேஷ் ஸ்டைல்ல தான் இருக்கு. விண்டேஜ் ஸ்டைல் நல்லா இருக்கு. மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸ்டேட்ல பண்ண நிறைய ஸ்டேட்ல இருக்கிற ஆக்டர்ல அதுல பண்ணிருக்காங்க சேர்ந்து. எப்படி இருக்கு அவங்களோட ஆக்ஷன்? காம்பினேஷன் வைஸ் எவ்ரிதிங் இஸ் குட் ஆக்சுவலி. படம் நல்லா தான் இருக்கு. மூவி வைஸ் எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. இது அனிருத்தோட சாங் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பரா இருக்கு. ஓகே சார், தேங்க்ஸ். சூப்பரா இருக்கு. 5வது வாட்டி பார்த்து வெளியே வர. நேத்தே 4 வாட்டி பார்த்துட்டேன். லோகேஷ் சார் வந்து நல்லா நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய ட்விஸ்ட் டர்ன் இருக்கு, கிளாஸா இருக்கு, மாசா இருக்கு.
மற்றபடி பிஜிஎம் நல்லா இருக்கு, போட்டோகிராஃபி நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு சார். இது வந்து ஒரு பான் இந்தியா படம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அமீர் சார் பண்ணியிருக்காங்க. அவருக்கு என்ன ஒரு அமீர் கான் வந்து கடைசியில் ஒரு கேமியோல வராரு, நல்லா இருக்காரு. கொஞ்சம் கூட வெயிட் கொடுத்துருக்கலாம் அமீர் கானுக்கு, கொஞ்சம் கூட ஒரு இது பண்ணியிருக்கலாம், அது மட்டும் கொஞ்சம் மிஸ் இருக்கு. ஆமா, நாகார்ஜுன் சூப்பரா இருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் வில்லனா பண்றதுனால இம்மீடியட்டா ஏத்துக்க முடியாது ஜனங்களுக்கு, ஆனா அது அவர் சூப்பரா பண்ணியிருக்காரு. சத்யராஜ் சார் வந்து நல்ல நல்ல ரோலு நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. உபேந்திரா சார் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டரும் கிளாஸா இருக்கு. ஆமா, வராங்க. சூப்பரா இருக்கு. பாட்டெல்லாம் நல்லா இருக்கு சார், நல்லா வந்திருக்கு. அனிருத்தோட பிஜிஎம் நல்ல கிளாஸா வந்திருக்கு. கரெக்ட். தலைவர் ஃபேன், தலைவர் படம் மட்டும்தான் வந்து பார்ப்பேன். படம் நல்லா இருக்கு, ஆனா அங்க வந்து கொஞ்சம் போர் அடிக்குது. தூக்கம் வந்துச்சு லைட்டா. சூப்பரா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட போனா வைபா இருக்கும், மத்தபடி அவ்வளோ இல்ல. லோகேஷ் என்ன பண்ணிருக்காரு இதுல டிஃபரெண்டா? டிஃபரெண்டா பண்றேன்னு ஏதோ பண்ணிட்டாரு, ஏதோ ஓகேண்ணா. என்ன சொல்ல வராங்க சூப்பர் ஸ்டார்? என்ன சொல்ல வராங்க? ஸ்டார்டிங்ல நல்லா ஹைப்பா இருந்தது, ஆனா போக அப்படியே கொஞ்சம் போர் அடிச்சு. லோகேஷ் சார் வந்து 4 படம் பண்ணிருக்காரு. மாநகரம், விக்ரம், லியோ, மாஸ்டர் எல்லாம் மாஸ்டர். இது ஒரு 5வது படம் இல்லையா? கைதி. இந்த படத்துக்கு என்ன டிஃபரெண்டா பண்ணிருக்காங்க? அது எல்சியூனால நல்லா இருந்தது, ஆனா வந்துட்டு இது அவ்வளோ நல்லா இல்லைண்ணா. சும்மா ஃபேக் ரிவ்யூ கொடுக்குறாங்க, ஆனா படம் நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். லோகேஷ் என்ன பண்ணிருக்காரு இதுல? கதை நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு, மோசம் இல்ல, பார்க்கலாம். இது பேன் இந்தியா படமா இருக்கு, எல்லா ஆக்டரும் எப்படி பண்ணிருக்காங்க? எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க, யாரும் குறை சொல்ற மாதிரி யாரும் பண்ணல, ஓகேவா இருக்கு. வாழ்த்துக்கள். இது லோகேஷ் படம் மாதிரியே இல்ல அப்படின்னு என்ன? இல்ல லோகேஷ் டச் இருக்கு. லோகேஷ் படம் தான் பேன் இந்தியாவா பண்ணிருக்காங்க. படம் எப்படி எல்லா ஆக்டரும் எப்படி பண்றாங்க இதுல? இது பேன் இந்தியா ஸ்டார்ஸ் தான். சில வந்து என்னன்னா இப்ப பேன் இந்தியா வந்து கூட்டு வந்தமேன்னு வந்திருக்காங்க. பட் ஆனா அவங்க இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா யூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. பட் ஆனா படம் மோசம் இல்ல. சூப்பர் ஸ்டார் படம். மியூசிக் எப்படி இருக்கு? அனிருத் சார் மியூசிக் அனிருத் அவர் வேலையை கரெக்டா செஞ்சுட்டாருங்க. ஆமா, அவர் வேலையை கரெக்டா செஞ்சுட்டாரு. சூப்பர் ஸ்டார் வந்து எதனா ஒரு இதை காமிச்சிருக்காரு, அவருடைய அந்த கதை அப்படின்றது. அதுதான் அவரு வந்து அந்த கதையிலேயே அவர் நடிப்பு தனியா தெரியுது. அதனால அப்படியே கொண்டு போறாரு. இது எப்படி ஒரு தடவை பார்த்தாலே போதும் தோணுதா, இல்ல பாத்துட்டே இருக்கலாம்? செகண்ட் டைம் பாத்துட்டே இருக்கலாம் படம் வந்து. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பாக்குறேன். அதனால நான் வந்து இது பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். வசூல் பத்தி தெரியலங்க. நம்ம லோகேஷ் சொன்ன மாதிரி 150 200 ரூபாய் கொடுத்து பாக்கெட் வர்த்தா அதான் பாக்கணும். கலெக்ஷன் பத்தி தேவையே இல்லை. அவர் ரசிகர், அவர் வந்து நடிப்பை ரசிக்கலாம், நம்மளும் அதை பாத்துக்கிட்டே இருக்கலாம். அது அந்த மாதிரிதான். ஆமா, எனக்கு டைரக்ஷன் ரொம்ப பிடிச்சதுங்க. இந்த ரைட்டிங் தான், ட்விஸ்டா கொஞ்சம் அந்த மாறப்படுற மாதிரி அந்த ஸ்கிரீன் பிளே கொண்டு போற எனக்கு பிடிச்சிருந்தது பர்சனலா. சோ மத்தவங்களுக்கு ஒர்க் ஆகட்டும், அது பத்தி எனக்கு பர்சனலா பிடிச்சிருக்கு. எப்படி இருக்கு படம் வந்து லோகேஷ் என்ன பண்ணிருக்காரு இதுல? Lokesh has done everything he could do and he's done his job very well. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படம் வந்து எப்படி இருக்கு? பர்ஃபெக்ட்டா இருக்கு. நீங்க குடுக்குற கேஷுக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கு. ரஜினி சார் என்ன பண்ணிருக்காரு? on top. He is on top. He is the boss anytime. All these years he was the boss. Now also he will ever be the boss. Sure. Thank you. ரஜினி சாரோட படம் எப்படி இருக்கு? படம் செம்மையா இருக்கு. நெகட்டிவ் கமெண்ட் தெரியல, நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. லோகேஷ் சார் என்ன பண்ணிருக்காரு சூப்பர் ஸ்டார் வச்சு? மீன்ஸ் நல்லா தான் இருக்கு. என்ன பண்ணிருக்காரு? டைரக்ஷன் நல்லா இருக்கு. மத்த ஆக்டர்லாம் பண்ணிருக்காங்க நிறைய ஸ்டேட்ல இருந்து. அவங்க எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா காமிச்சிருக்கலாம், இன்னும் காமிக்கல. ஓ, நல்லா இருக்கு படம். ஓகே. பியூர்க்கா லோகேஷ் படம் ஃபர்ஸ்ட் படமா இல்ல, கொஞ்சம் ரஜினி படம் லோகேஷ் கலந்த மாதிரி தான் இருந்துச்சு. கலந்த மாதிரி இருக்கு. எல்லாம் அந்த ஸ்டேட்ல இருந்து வந்த ஆக்டர் எல்லாமே எப்படி பண்ணிருக்காங்க இந்த படத்துல? அவங்க நல்லா தான் இருந்துச்சு. கேமியோஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இருக்கா படம்? நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம். செகண்ட் ஆஃப் சூப்பரா இருக்கு. ஓகே. டிஃபரண்ட் எதனா இருக்கா? இதுல கொஞ்சம் எமோஷனல் கண்டென்ட் அதிகமா இருக்கு. எமோஷனல்.
ப்ரோ ரிவ்யூ தெரியுங்களா? கூலி படம் நல்லா இருக்கா? இன்டர்வல் முன்னாடி 20 மினிட்ஸும் கிளைமேக்ஸ் 20 மினிட்ஸும் நல்லா இருந்துச்சு. மற்றபடி கொஞ்சம் ஃபிளாட்டா இருந்துச்சு. பட் ரஜினிக்காக பார்க்கலாம்.